வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நாம் கேட்பது உடனே நமக்கு கிடைக்கணும். நம் விருப்பங்கள் எல்லாமே உடனுக்குடன் நிறைவேறணும் அப்படின்னா இந்த ஒரு விளக்கை அதுவும் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் ஏற்றுவதன் மூலம், அதுவும் மாசி மாத அமாவாசை அன்னைக்கு ஏற்றுவதன் மூலம் நம் விருப்பங்கள் அனைத்தையும் ஈடேற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை. அமாவாசை அப்படிங்கிறதுனாலே அது முன்னோர்களுக்கான நாள் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. பித்ருகளை வழிபடுவதற்கான அற்புதமான நாள் தான் இந்த அமாவாசை. மாதந்தோறும் வருகிற அமாவாசையில் தர்ப்பணம் முதலான காரியங்கள் செய்து முன்னோர்களை ஆராதித்து அவங்கள வணங்கினோன்னா நம் சன்னதியரும் வளமோடு வாழலாம், நாமும் நன்றாக வாழலாம் அப்படிங்கிறது 100% உண்மை. முக்கியமாக பார்த்தோன்னா பித்ரு சாபம் இல்லாமல் பெரும் மகிழ்ச்சியோடு வாழலாம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த மாசி மாதத்தில் அமாவாசை நாளான மார்ச் மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு வரும் இந்த மாசி அமாவாசை நாளில் பித்ருகளுக்கு அளவற்ற மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. இந்த அமாவாசை நாளில் பித்ருகளை நினைத்து அன்னம், அது மட்டுமல்ல தண்ணீர் தானம் செய்தோன்னா 16,000 ஆண்டுகள் பித்ருகளை திருப்தி செய்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. முன்னோர்களை வழிபடுவதற்கான இந்த அற்புதமான நாளான மாசி மாத அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருவதனால இரவு 8 மணிக்கு மேலே இந்த ஒரு விளக்கை நம் வீட்டில் ஏற்றி வழிபட்டோன்னா நம் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொள்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அமாவாசை நாளில் பொதுவாக அமாவாசை நாளில் முன்னோர்களை வழிபடுவதும், அது மட்டுமல்ல குல தெய்வத்தை நினைத்து வேண்டிக் கொள்வதும் ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அன்று முழுவதும் பித்ருகளுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பண முதலான காரியங்களை செய்து மதியம் அவங்களுக்கு பிடித்த உணவுகளை செய்து படையலிட்டு காகத்துக்கு உணவு வைத்து அன்னைக்கு எவ்வளவு அன்னதானம் செய்ய முடியுமோ, தண்ணீர் தானம் செய்ய முடியுமோ தானம் செய்து அவங்களுடைய ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு இரவு 8 மணிக்கு மேலே குல தெய்வத்தை மனசார வேண்டி இந்த ஒரு தீபம், அதாவது மண்ணாலான அகல் விளக்கில் நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு நம் வீட்டில் தீபம் ஏற்றி குல தெய்வத்திற்காகவே சிறப்பான அந்த தீபமும் ஏற்றி வைத்து, குல தெய்வத்தின் ஃபோட்டோ உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அந்த ஃபோட்டோக்கு முன்பாக இந்த விளக்கை, இந்த தீபத்தை, நல்லெண்ணெயால் போட்ட தீபத்தை ஏற்றி வைத்து குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. குலத்தை காக்கும் குல தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் அமாவாசை நாளில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறது கோடி புண்ணியத்தை நமக்கு பெற்றுத்தரும் ஒரு நாளாகவே பார்க்கப்படுது. அந்த அமாவாசை மாசி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருவது இன்னமுமே சிறப்பு வாய்ந்தது. இந்த அற்புதமான நாளில் இரவு 8 மணிக்கு மேலே சுத்தமான நல்லெண்ணெயினால் மண் அகலில் தீபமேற்றி குலதெய்வத்தை மனசார வேண்டி நம்பிக்கையோடு இந்த பிரார்த்தனையை முன்வைக்கலாம். குல தெய்வத்திற்காக ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், அது 1 டம்ளர் பாலோ அல்லது வெள்ளக்கட்டியோ அல்லது கற்கண்டோ அல்லது நம்ம வீட்டில் பழம் இருந்ததுன்னா பழ வகைகளை வைத்து குலதெய்வத்தை மனசார வேண்டி நம் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுங்க குலதெய்வமே அப்படின்னு மனசார வேண்டி இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வேண்டிக் கொள்ளலாம். குறைந்தபட்சம் அது ஒரு 1.5 மணி நேரம் இந்த தீபம் எரியிற மாதிரி பார்த்து கொள்ளலாம். தானாகவே அந்த தீபம் மலை ஏறுவது போல நம்ம பார்த்து கொள்ளலாம். நாம் அந்த தீபத்தை கையமர்த்த வேண்டாம். குலதெய்வத்தை நினைத்து இந்த தீபத்தை ஏற்றி, அதுவும் மாசி அமாவாசை அன்னைக்கு ஏற்றி குலதெய்வத்தின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு, அது மட்டுமல்ல பித்ருகளின் ஆசிர்வாதத்தையும் முழுமையாக பெற்றுக்கொண்டு வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.